வணக்கம் ராஜி. வடசென்னை பகுதியை பொறுத்தவரையில் மிக முக்கிய பகுதியாக இருக்கக்கூடியது வியாசர்பாடி ஜீவா பகுதி. இந்த பகுதியில்தான் கணேசபுரம் சுரங்கப்பாதை இருக்கிறது. மேம்பால பணிக்காக தற்பொழுது இந்த சுரங்கப்பாதையில் வாகனங்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதன் காரணமாக வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றனர். குறிப்பாக ஸ்டீபன்சன் சாலை முதல் அந்த ஸ்டீபன்சன் சாலை சந்திப்பு முதல் கணேசபுரம் சுரங்கப்பாதை வரை வாகனங்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றனர். குறிப்பாக இந்த கணேசபுரம் சுரங்கப்பாதையை பொறுத்தவரையில் வெள்ளப்பெருக்கு காலங்களில் அதிக அளவு தண்ணீர் தேங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இதன் காரணமாக இந்த கணேசபுரம் சுரங்கப்பாதைக்கு மேல் மேம்பாலம் கட்டும் பணிகள் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பாக தொடங்கப்பட்டு அந்த பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சுரங்கப்பாதை அருகே தற்பொழுது அந்த மேம்பால பணிகள் அருகே கட்டப்பட்டு வருவதன் காரணமாக தற்பொழுது அந்த வழியே தடுப்புகள் போடப்பட்டு வாகனங்கள் செல்லுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியை பொறுத்தவரையில் வாகன ஓட்டிகள் இவ்வழியே செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு செல்லக்கூடிய நிலைதான் இருக்கிறது. குறிப்பாக இந்த கணேசபுரம் சுரங்கப்பாதை மூடப்பட்டிருப்பதன் காரணமாக பெரம்பூர் முரசொலி மாறன் மேம்பாலம் மற்றும் வியாசர்பாடி கல்யாணபுரம் மேம்பாலம் வழியே மட்டுமே மக்கள் செல்ல முடியும். வியாசர்பாடி கல்யாணபுரம் மேம்பாலம் வழியே செல்லும் நிலையில் ஓட்டேரி ஜமாலியா ஆகிய பகுதிகளுக்கு செல்வதற்கு 5 கிலோமீட்டர் வரை சுற்றி செல்லக்கூடிய நிலை இருப்பதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் பெரம்பூர் மேம்பாலம் வழியே செல்லும் போது அங்கு இருக்கக்கூடிய சுரங்கப்பாதை கூட்ட நெரிசலாக இருப்பதாகவும் சில நேரங்களில் சரக்கு வாகனங்கள் அதிக அளவு அந்த சுரங்கப்பாதைக்குள் சிக்கிக்கொள்வதால் அதிக அளவு நெரிசல் ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் பெரம்பூர் ரயில் நிலையம் அருகே இருக்கக்கூடிய சுரங்க நடைபாதையில் அதிக அளவு மழைநீர் தேங்குவதாலும் அதுவும் மிகவும் ஆபத்தான ஒரு சுரங்கப்பாதையாக இருப்பதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் அருகிலேயே இங்கு ரயில் நிலையம் இருப்பதால் இங்கு இந்த பகுதியிலிருந்து ரயில் நிலையம் செல்லக்கூடிய பொதுமக்களும் கூட மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றனர். வடசென்னையில் செயல்படுத்த வரக்கூடிய இந்த திட்டங்கள் அனைத்துமே விரைந்து முடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். குறிப்பாக பெரம்பூர் மேம்பாலம் மற்றும் கல்யாணபுரம் மேம்பாலம் பல ஆண்டுகளாக கிடப்பில் வைத்திருக்கக்கூடிய நிலையில் கணேசபுரம் மேம்பாலத்தையும் கிடப்பில் போடாமல் விரைந்து இந்த பகுதிகளை முடிக்க வேண்டும் என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த மேம்பாலம் மூடப்பட்டிருப்பதன் காரணமாக தினசரி தினக்கூலியாக வேலைக்கு செல்லக்கூடியவர்கள், அதே போல ரயில் நிலையத்திற்கு செல்லக்கூடியவர்கள், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் என ஏராளமானோர் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். தற்பொழுது பள்ளி மாணவர் ஒருவர் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். நீங்க எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு போவீங்க? இந்த மேம்பாலம் மூடி இருக்கிறதால எவ்வளவு உங்களுக்கு இடையூறா இருக்கு? 3 வருஷமா கட்ட ஆரம்பிச்சதுல இருந்து ஸ்கூலுக்கு லேட்டா தான் ஆகுது. எப்பவுமே டெய்லியும் திட்டு விடுது. ரொம்ப சுத்தின்னு போக வேண்டியதா இருக்குது. இது சீக்கிரம் முடிச்சா நல்லா இருக்கும். எங்க இருந்து எங்க போயிட்டு இருக்கீங்க? கணேசபுரம் டு பெரம்பூர். இங்க கொஞ்சம் தான் போனோம், ஆனா சுத்தின்னு போக வேண்டியதா இருக்குது. இப்போ சின்ன இடத்துக்கு எப்பவுமே போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இப்ப சுத்திட்டு போறதால உங்களுக்கு எவ்வளவு தூரம் ஆகுது? போறதுக்கு 8 நிமிஷம் ஆகும். இப்ப சுத்தின்னு போனா 25 நிமிஷம், அரை ஹவர் ஆகுது. அது ரொம்ப லேட் ஆகுது. இந்த பணிகள் நடைபெற்று வருது. இது கவர்மெண்ட்டுக்கு என்ன கோரிக்கை வைக்க விரும்புறீங்க? சீக்கிரம் முடிச்சா ஸ்கூலு சீக்கிரம் போக முடியும். அதனால டெய்லி லேட் ஆகுது. குறிப்பாக பள்ளி மாணவர்களை பொறுத்தவரையிலே இந்த மேம்பாலம் அதிக கட்டக்கூடிய அந்த பணியானது நீண்ட நாட்களாக நடைபெற்று வருவதால் பள்ளி மாணவர்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி இருப்பதாக தெரிவித்ததை நாம் கேட்டோம். அதே போல தினசரியாக தினக்கூலியாக வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் கூட இவ்வழியே கடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழல் உள்ளது. இந்த சுரங்கப்பாதை மூடப்பட்டிருப்பதன் காரணமாக மிகவும் நெருக்கடியான ஒரு சூழலில் இருப்பதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இது போன்ற மக்கள் நல பணிகளை செயல்படுத்துவதோடு அதை மக்கள் நலனை கருத்தில் கொண்டு விரைவில் இந்த திட்டங்களை முடிக்க வேண்டும், இந்த மேம்பால பணிகளை முடிக்க வேண்டும் என இப்பகுதி சுற்றி இருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். ராஜி, நிலவரத்திற்கு நன்றி மாயாவதி. நேயர்களே, தற்பொழுது கணேசபுரம் சுரங்கப்பாதை மூடப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் தாங்கள் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பது தொடர்பாக அவர்கள் அளித்த பேட்டியை நாம் தற்போது பார்க்கலாம். போகிறதுக்கு பெயிண்ட் வேலைக்கு போகிறேன் நான். அதனால் போகிறது வரதுக்கு இப்படி தான் போகும். அது கஷ்டமாக தான் இருக்குது. அது ஒன்றும் பண்ண முடியாது. எப்பவுமே அது தெரிஞ்ச கதையான போச்சு. அவங்க மூடி இப்போ தான் 2 மாதமாக தான் சுத்தமாக மூட்டாங்க. இப்போ தான் 2 மாதமாக சுத்தமாக மூட்டாங்க. அதுக்கு முன்னாடி அப்படியே இதுவாக இருந்தது. இது நாங்கள் பிறந்தாக்கா ஒரு 1.5-2 கிலோமீட்டர் வரும். 1.5 கிலோமீட்டர் வரும். சுற்றின்னு பிறந்தாக்கா ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். அப்படி போனோம்னா ஒரு 20 நிமிஷத்தில் போயிடுவோம். நாங்கள் இங்கேருந்து கஸ்டமருக்கு போகிறதுக்கு
இன்னும் ரொம்ப சிரமமாக இருக்குது. 4:30 மணி கொடுத்து 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வர தகுது. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நாங்கள் இந்த சைடு போனால் பெரும்பூர் ரைட்டு சுற்றின்னு போனால் அப்படி தான் வர முடியும். அந்த பிரிட்ஜுக்கு தான் வர முடியும். இப்போ இதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வரது போத்துக்கோள் ஆட்டாது, ஆட்டோவுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு ஜனங்க மாற்றமாக வருவாங்க. வரத்துக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் ரொம்ப கஷ்டம். ஆட்டோவுக்கு கஷ்டம். இங்கேருந்து அங்கே ஒரு ஆட்டோ, இங்கே ஒரு ஆட்டோ, ரொம்ப கஷ்டப்படுறாங்க.